அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் என கூறிக்கொள்ளும் லிங்குகளை நம்ப வேண்டாம் என்றும் .gov.my என முடிவடையும் இணையதளங்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமானவை என எச்சரிக்கையுடன் இருக்கும்படி தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் கூறினார். எஸ்டிஆர் ராமா உதவித்தொகை தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என கூறி சந்தேகத்துக்குரிய இணையதள லிங்குகளை மோசடி கும்பல்கள் வாட்ஸ்அப் வாயிலாகவும் இதர சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அனுப்புவதாகவும் இது மோசடி செயல் என்றும் தியோ தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதனிடையே கடந்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்செல் வாட்ஸ்அப் வாயிலாக பகிரப்படும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சந்தேகத்திற்குரிய இணையதள லிங்குகளை கொண்டிருக்கும் குறுஞ்செய்திகளை பயன்படுத்தி போலியான முதலீட்டு திட்டங்களை நடத்துபவர்களும் அல்லது மோசடி கும்பல்களும் பொது மக்களின் வாட்ஸ்அப் செயலியின் இயக்கத்தை பெற்றுவிட முடியும் என்றும் ஃபாமி கூறியிருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.